வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். இந்திய நேவிலிருந்து அக்னிவீர் எஸ்எஸ்ஆர் 2024 பேட்ச் 2க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்ஆர் எம்ஆர் ரெண்டுக்குமே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம எஸ்எஸ்ஆர் ரெக்ரூட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். எஸ்எஸ்ஆர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய இல்லைனா 12th படிச்சுட்டு இருக்கக்கூடிய இல்லைனா டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் தான். இதில் வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எவ்வளோ அப்படின்னு சொல்லி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் சொல்லலை. ஆனால் எல்லா ரெக்ரூட்மெண்ட்டுமே அப்ராக்சிமேட்டாக ஒரு 1500 பேரை வந்து ரெக்ரூட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்லையுமே நம்ம 1500 வேகன்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அந்த ரேஞ்சில் தான் வேகன்சிஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, இதில் வந்து ஹைட்டு வெயிட்டு செஸ்ட் எவ்வளோ இருக்கணும், ஃபிசிக்கல் எப்படி இருக்கும், ரிட்டன் எக்ஸாம் எப்படி இருக்கும், அதுக்கான சிலபஸ் என்ன, அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான 60 டே டைம் டேபிள் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின எல்லா டவுட்டுமே கிளியர் ஆயிரும். ஸோ அதனால் எல்லாருமே வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் நம்மளுடைய ஆப்பில் சேட்டில் கேட்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா தமிழ்நாட்டிலேயே இந்த பர்டிகுலர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அதிகமான ரிசல்ட் கொடுத்தது நம்ம சேனலில் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின எல்லா ஸ்டெப்புமே எல்லா ப்ராசஸுக்குமே வந்து தனித்தனியாக வீடியோ போடுறதும் நம்ம சேனலில் மட்டும்தான். ஓகே, ஸோ இதெல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆனவங்களோட லிஸ்ட். ஓகே, உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இதை கொடுத்துருக்கேன். அடுத்த வருஷம் நான் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான வீடியோ போடுறப்போ உங்களோட ஃபோட்டோ இதில் வரணும் அப்படிங்கிறது உங்களோட எய்மாக இருக்கணும். நம்ம சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் அந்த மாதிரி எக்ஸாமில் நிறையா ரிசல்ட் கொடுத்தாலும் இந்த மாதிரி ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் ஒரு ரிசல்ட் கொடுக்குறப்போ நம்மளுக்கே வந்து ஒரு ப்ரௌட் ஃபீல் வரும். ஓகே, நாட்டுக்காக தியாகம் பண்ண போற நிறைய பேர் வந்து நம்ம சேனல் மூலமா நம்ம உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரௌட் ஃபீல் வந்து இந்த மாதிரி செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸால நம்மளுக்கும் கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஃபீல் இனிமேலும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் கொடுக்குறேன். கண்டிப்பா இனிமேலும் இந்த ரெக்ரூட்மெண்ட் பத்தின என்னென்ன அப்டேட் வந்தாலும் நான் கண்டிப்பா கொடுப்பேன். ஓகே, இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ A to Z இன்ஃபர்மேஷன், அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறப்போ எப்படி அப்ளை பண்றது, அதுக்கப்புறம் அட்மிட் கார்டு வர்றப்போ எக்ஸாம் ஹால் டிப்ஸ், அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ரிசல்ட் செக் பண்றதுக்கான வீடியோ, ரிசல்ட்ல செலக்ட் ஆனவங்களுக்கான ஜாயினிங் இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி கம்ப்ளீட் டீடைல் வந்து நம்மளோட சேனல்ல வந்து அவைலபிளா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்ராக்சிமேட்டா ஒரு 1500 வேகன்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன் வந்து மே 13ஆம் தேதி ஓப்பன் ஆக போகுது. 27 மே வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணுங்கிற வீடியோ போடுறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் உடனே அப்ளை பண்ணிடுங்க. கடைசி டேட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு வந்து அன்மேரிடு மேல் ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள். உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கக்கூடாது. அக்னிவீர் அப்படிங்கிறது வந்து 4 வருஷம் சர்வீஸ் தான். இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 4 வருஷத்துக்கு அப்புறம் இதுல எத்தனை பேர் செலக்ட் ஆயிருக்காங்களோ அதுல 25% மெம்பர்ஸை வந்து இப்ப 100 பேர்னா அதுல 25 பேர் அப்படிங்கிற மாதிரி 25% மெம்பர்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, அதாவது பெர்மனன்ட் சர்வீஸ்ல எடுப்பாங்க. மற்றவங்க வந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் வெளியில வர்ற மாதிரி தான் இருக்கும். பட் 4 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கவர்மெண்ட்லயும் சரி, பிரைவேட்லயும் சரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அதனால கண்டிப்பா தாராளமா இதுல நீங்க வந்து அட்டன் பண்ணலாம். ஆனா இதுல வந்து மெயினான கண்டிஷன் நீங்க அன்மேரிடா இருக்கணும். நீங்க மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே வந்து இதுல செலக்ட் ஆகிறப்பவும் அன்மேரிடா இருக்கணும். இந்த 4 வருஷ சர்வீஸ்லயுமே வந்து நீங்க மேரேஜ் பண்ண முடியாது. மேரேஜ் பண்ண அவங்கள வந்து கண்டிப்பா அதுல இருந்து வெளியில அனுப்பிடுவாங்க. மேரேஜ் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களை பெர்மனன்ட் சர்வீஸ்ல எடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ நீங்க மேரேஜ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வெளியில வந்ததுக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல கண்டிப்பா 25% மெம்பர்ஸை வந்து பெர்மனன்ட் சர்வீஸ்ல எடுப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா உங்களையும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 12th கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், இல்லைனா டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். 12th கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்னா இல்லைனா நீங்க 12th இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே அப்ளை பண்ணலாம். ஆனா இதுக்கான ரிசல்ட் வர்றப்போ நீங்க 12th கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அப்படினால இப்பதான் 12th ரிசல்ட் வந்துகிட்டு இருக்குது. அப்படிங்கிறப்போ இப்ப ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றவங்க, இப்ப சிபிஎஸ்சிக்கு வரல அப்படின்னா சிபிஎஸ்சி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றவங்க, இல்லைன்னா ஸ்டேட் போர்டுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ 12th கம்ப்ளீட் பண்ணவங்க, இதுக்கு முன்னால கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான், ஏஜ் இருக்குது அப்படின்னா. ஸோ 12th வந்து நீங்க மேத்ஸ், பிசிக்ஸ் இந்த 2 சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய குரூப் படிச்சிருக்கணும். இந்த 2 சப்ஜெக்ட் கண்டிப்பா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய குரூப் படிச்சிருந்தாதான் எலிஜிபிள். அது மட்டும் இல்லாம உங்களோட டோட்டல் பர்சன்டேஜ் வந்து 12th 50% மேல இருக்கணும். அப்படி இருந்தாதான் நீங்க எலிஜிபிள். இல்ல நீங்க டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டிப்ளமோல மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதுல ஏதாச்சும் ஒரு பிரான்ச்ல டிப்ளமோ முடிச்சிருக்கணும். 3 இயர் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அப்படி முடிச்சிருந்து 50% மேல ஓவரால் பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணலாம்.
ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏஜ் அப்படின்னு நம்ம கரெக்டாக ஏஜை பார்க்கறத விட டேட் ஆஃப் பர்த் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் வந்து 1 நவம்பர் 2003 அப்புறம் பிறந்தவராகவும் 30 ஏப்ரல் 2007 முன்னால் பிறந்தவராகவும் இருக்கணும். இந்த 2 டேட் இல்லைன்னா அந்த 2 டேட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு டேட் தான் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லா கேண்டிடேட்டுக்குமே வந்து சேம் ஏஜ் லிமிட் தான். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1 இருக்கும். இதில் என்ன இருக்கும்னா ஒரு எக்ஸாம் தான், அதாவது ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தான் இருக்கும். இதுல வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட கட் ஆஃப் வைப்பாங்க, அதை வந்து கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். இதுல தமிழ்நாட்டுக்குன்னு தனியா வேகன்சி உண்டு, தமிழ்நாட்டுக்குன்னு தனியா கட் ஆஃப் உண்டு. அதனால இதுல செலக்ஷன் ஆகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. கட் ஆஃப் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். 100 மார்க்குக்கு எக்ஸாம் இருக்கும் இந்த டெஸ்ட். இதுல ஒரு 15 மார்க்ல இருந்து 20 மார்க் கிட்ட எடுத்தாலே கன்ஃபார்மா நீங்க வந்து குவாலிஃபை ஆயிருவீங்க. ஸோ 100க்கு 15 மார்க் தான், அதை கூட எடுக்க முடியாம இருக்க மாட்டீங்க. கண்டிப்பா ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா எடுக்க முடியும். ஸோ இதுல ஷார்ட் லிஸ்ட் ஆறவங்க வந்து ஸ்டேஜ் 2க்கு போவீங்க. இந்த ஸ்டேஜ் 1 வந்து ஜூன் ஜூலைல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து 2 மாசத்துக்கிட்ட டைம் இருக்குது. எக்ஸாக்ட் டேட் வந்து இன்னும் சொல்லலை, இனிமேல் தான் சொல்லுவாங்க. ஸோ 2 மாசத்துக்கிட்ட டைம் இருக்குது, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அடுத்து ஸ்டேஜ் 2, இந்த கட் ஆஃப் கிளியர் பண்றவங்களுக்கு ஸ்டேஜ் 2 இருக்கும். ஸ்டேஜ் 2ல வந்து பிசிக்கல் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் இருக்கும். பிசிக்கல் டெஸ்ட் கிளியர் பண்றவங்களுக்கு இன்னொரு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கும் சேம் சிலபஸ் தான், சேம் எக்ஸாம் பேட்டர்ன் தான், எல்லாமே சேம் தான். அதனால இதுக்கு நீங்க புதுசா படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இது முடிஞ்சு அடுத்து ஒரு மாசமாவது மினிமம் கேப் இருக்கும். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் தான் மெயின். இந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு 2ல இருந்து 3 மாசத்துக்கிட்ட டைம் இருக்குது. அதனால நீங்க கன்ஃபார்மா செலக்ட் ஆக முடியும். இதுலயுமே ரொம்ப கம்மியான கட் ஆஃப் தான் வைப்பாங்க. இதே 100 மார்க்குக்கு தான் எக்ஸாம் இருக்கும். அதுல ஒரு 25ல இருந்து 30 மார்க்குக்கு உள்ளதான் கட் ஆஃப் இருக்கும். ஸோ ரொம்ப கம்மியான கட் ஆஃப், தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கம்மியான கட் ஆஃப் தான் வைப்பாங்க. அப்படின்னால இதுல செலக்ஷன் ஆகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்காக படிக்காம எழுதி என்னால செலக்ட் ஆக முடியும்னு நினைச்சீங்கன்னா அது முடியாது. கண்டிப்பா நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். இதோட சிலபஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா நீங்க இதில் செலக்ட் ஆக முடியும். ஸோ இந்த பிசிக்கல் டெஸ்ட், அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாமுக்கு அப்புறம் ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல் டெஸ்ட்னு ஒன்று வைப்பாங்க. இது எல்லாமே ஸ்டேஜ் 2ல இருக்கும். ஸோ இதுல குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு இந்த கட் ஆஃபை கிளியர் பண்றவங்க எல்லாருமே செலக்ட் ஆயிருவீங்க. செலக்ட் ஆகி ஜாயினிங் பண்ண போற டைம்ல இன்னொரு மெடிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த மெடிக்கல் டெஸ்ட்ல நீங்க குவாலிஃபை ஆயிட்டீங்கன்னா அப்படியே நீங்க ட்ரைனிங் கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். ட்ரைனிங்ல உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. உங்களோட சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஒருவேளை அந்த கடைசி மெடிக்கல் டெஸ்ட்ல நீங்க டிஸ்குவாலிஃபை ஆயிட்டீங்க அப்படின்னா அப்போ நீங்க வெளியில வர்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க மெடிக்கலி ஃபிட்டா இருக்கணும், பிசிக்கலி ஃபிட்டா இருக்கணும், அதே மாதிரி இந்த மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கணும், இந்த ஏஜ் லிமிட் இருக்கணும், இந்த குரூப் படிச்சிருக்கணும், இந்த மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா இதுல நீங்க செலக்ட் ஆகி போயிடலாம். கன்ஃபார்மா செலக்ட் ஆக முடியும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா. இப்போ இந்த 2 இதுக்குமே, அதாவது ஃபர்ஸ்ட் நடத்தக்கூடிய இந்த டெஸ்ட்டுக்கும் இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கும் சேம் சிலபஸ் தான். ஸோ அதுல என்னென்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கறத வந்து நான் இதுல கொடுத்துருக்கேன். டோட்டலா 1 hour டைம் கொடுப்பாங்க. 100 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 1 மார்க் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. தப்பா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். நெகட்டிவ் மார்க் உண்டு, கன்ஃபார்மா நெகட்டிவ் மார்க் உண்டு. ஓகே. ஸோ இதுல வந்து சயின்ஸ்ல இருந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க, மேத்ஸ்ல இருந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. இதுல சயின்ஸ்னா கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ் இருக்கும். பிசிக்ஸ்ல இருந்து கொஞ்சம் டீப்பான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருந்தா தான் அட்டன் பண்ண முடியும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மேத்ஸ்னா நார்மலா பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த மாதிரி மேத்ஸ் கிடையாது. இதுல வேற மாதிரி கேட்பாங்க. நீங்க 10th 11th 12th என்ன டாபிக் படிச்சீங்களோ அதுல இருந்து கேட்பாங்க. அது என்ன அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்து இங்கிலீஷ்ல இருந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. ஜிகே ரீசனிங் ரெண்டும் சேர்ந்து 15 + 10 டோட்டலா 25 கொஸ்டின். ஓகே, ரெண்டும் சேர்ந்து 25 கொஸ்டின். ஜிகேல 15, ரீசனிங்ல 10 கொஸ்டின். ஸோ இதுல செக்ஷனல் கட் ஆஃப் உண்டு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ்ல ஒரு 5 மார்க் நீங்க கண்டிப்பா எடுத்திருக்கணும், மேத்ஸ்ல ஒரு 2 மார்க் கண்டிப்பா எடுத்திருக்கணும், இங்கிலீஷ்ல ஒரு 10 மார்க் கண்டிப்பா எடுத்திருக்கணும். அந்த மாதிரி செக்ஷனல் கட் ஆஃபும் உண்டு. ஓகே, அதனால நீங்க எல்லா செக்ஷன்லயுமே ஓரளவு மார்க் எடுக்கணும். ரொம்ப கம்மியா எடுத்தாலே போதுமானது. ஆனா கண்டிப்பா எல்லா செக்ஷன்லயும் ஓரளவு மார்க் எடுத்தாகணும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு மார்க் அப்படின்னு சொல்லி 25 மார்க் வந்து கொடுப்பாங்க. இதுல எவ்வளவு டார்கெட் வைக்கணும் அப்படிங்கறத நான் கொடுத்துருக்கேன். அதாவது பாசிபிள் ஆனது. நம்ம கோர்ஸ்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இவ்வளவு மார்க் எடுக்க முடியும். ஓகே, சயின்ஸ்ல ஒரு 10 மார்க் எடுத்தா போதும், 25க்கு 10 மார்க் எடுத்தா போதும். மேத்ஸ்ல 25க்கு 15 மார்க் எடுத்தா போதும். இங்கிலீஷ்ல நீங்க ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுதான் உங்களோட செலக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய போர்ஷன். அதுல கண்டிப்பா உங்களால ஈஸியா மார்க் எடுக்க முடியும். ஸோ இதுல 20 மார்க்காவது மினிமம் எடுத்துருங்க. ஜிகேல நீங்க படிக்கலாட்ட கூட பிரச்சனை இல்லை, ஜிகேல மார்க் எடுக்கலாட்ட கூட பிரச்சனை இல்லை. ரீசனிங்ல 10க்கு 10 எடுத்துருங்க. ஏன்னா இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு செக்ஷன். ஸோ இதுல நீங்க ரீசனிங்ல 10 எடுத்துட்டாலே அந்த செக்ஷனுக்கான மினிமம் கட் ஆஃப் நீங்க கிளியர் பண்ணிருவீங்க. அந்த மினிமம் கட் ஆஃப் எவ்வளவு அப்படிங்கிறது வந்து ரிசல்ட் விடுறப்போ அவங்க டிசைட் பண்றதுதான். பட் மினிமம் ஒவ்வொரு செக்ஷன்லயும் ஒரு 5 மார்க்காவது எடுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இதுல ரீசனிங்ல இங்கிலீஷ்ல நீங்க ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க.
அதில் ஃபுல் மார்க் எடுத்துட்டு மற்றதுல 5 மார்க் எடுத்தா கூட நீங்கள் கட் ஆஃப் கிளியர் பண்ணி செலக்டே ஆயிருவீங்க. ஸோ இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கான கட் ஆஃப் 25லேருந்து 30 தாண்டினது கிடையாது, 30 தாண்டினதே கிடையாது. 100 மார்க்குக்கு 30க்கு மேலே போனதே கிடையாது. ஸோ புரிஞ்சுக்கோங்க எவ்வளோ ஈஸின்னு. பட் அதுக்காக அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. நெகட்டிவ் மார்க் இருக்குது. படிக்காம சும்மானாலும் அட்டன் பண்ணி பாஸ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா முடியாது. ஏன்னா இதுல சயின்ஸ் மேத்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அதுக்கு நீங்க படிச்சுதான் ஆகணும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சொல்றதை மட்டும் படிங்க, நான் சொல்றதை மட்டும் இந்த இருக்கக்கூடிய 2 மாசம் பண்ணுங்க. கன்ஃபார்மா இந்த இயர் எண்டுக்குள்ள நீங்க நேவியில செலக்ட் ஆகி ட்ரைனிங்ல இருப்பீங்க. ஓகே, ஏன்னா நவம்பர்ல இதுக்கான ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்க நான் சொல்றதை ஃபாலோ பண்ணீங்க, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா உங்களால இந்த வேலையில செலக்ட் ஆகி போக முடியும். ஸோ கொஸ்டின் வந்து உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். அதாவது ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி நீங்க சூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுல வந்து ஹிந்தி இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்ல மட்டும்தான் கொஸ்டின் கேட்பாங்க, தமிழ்ல கேட்க மாட்டாங்க. அதை நான் முன்னாலே சொல்லிடுறேன். அடுத்ததான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு செக்ஷன்லயுமே நீங்க வந்து அந்த கட் ஆஃபை கிளியர் பண்ணணும். மொத்தமா ஓவரால் கட் ஆஃபும் கிளியர் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதனால எல்லா செக்ஷனையுமே படிச்சிருங்க. இதுல மேத்ஸை நான் விட்டுறேன், சயின்ஸை விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணக்கூடாது. ஓரளவாவது எல்லா செக்ஷனையும் நீங்க படிச்சுட்டு போறது தான் நல்லது. ஸோ ஆல்ரெடி நான் இந்த மார்க்கை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். நெகட்டிவ் மார்க் கண்டிப்பாக உண்டு. எக்ஸாம் சென்டர் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுறப்பவே ஒரு 3 ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. ஆனால் மேக்ஸிமம் சென்னையில் தான் எக்ஸாம் சென்டர் இருக்கும். வேற இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய பேர் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா. ஸோ இப்போ சிலபஸ் என்ன அப்படிங்கிறத எக்ஸாக்டாக பார்த்துடலாம். இப்போ இங்கிலீஷில் வந்து 25 கொஸ்டின் கேட்குறாங்களா, அதில் பேசேஜ் ரீடிங், அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அந்த பேராகிராஃப்ல இருந்து 5 கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் ஸ்கூல்லேயே எக்ஸாம்லலாம் அந்த மாதிரி கொஸ்டின் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்க. பஞ்சுவேஷன்ல இருந்து 1 கொஸ்டின், ஃபில் இன் த பிளாங்க்ல இருந்து 7 கொஸ்டின், ப்ரிப்போஷன்ல இருந்து 2 கொஸ்டின், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ல இருந்து 1 கொஸ்டின், வாய்ஸ்ல இருந்து அதாவது ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்ல இருந்து 2 கொஸ்டின், நேரேஷன் அதாவது டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்ல இருந்து 2 கொஸ்டின். இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா கிராமர் போர்ஷன்ல உள்ளது. இதுல இந்த ரீடிங் போர்ஷனை தவிர மற்ற எல்லாமே வந்து கிராமர் போர்ஷன்ல உள்ளது. ஸோ கிராமர் நம்ம கோர்ஸ்ல தெளிவா டீச் பண்ணிருப்போம், அதை மட்டும் படிச்சாலே போதுமானது. அடுத்து ஒகாபுலரியில வந்து சினானிம்ஸ் ஆண்டானிம்ஸ்ல இருந்து 3 கொஸ்டின், இடியம்ஸ்ல இருந்து 2 கொஸ்டின். இந்த மாதிரி தான் கேட்டுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதுல ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் அதுக்கப்புறம் மிஸ்பெல்ட்லாம் வந்து நீங்க படிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கடைசியில் படிச்சுக்கோங்க. ஓகே, நம்ம வந்து டாப் 200 டாப் 200 தான் கொடுத்துருக்கோம், அதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஏன்னா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ்ல ஃபுல் மார்க் எடுக்கிறது பாசிபிள் தான், ஈஸி தான். நான் சொல்றத நீங்க கரெக்டா படிச்சீங்க அப்படின்னா. அடுத்து ஜிகேவை பொறுத்த வரைக்கும் 15 கொஸ்டின் சொல்லியிருந்தேன்னா இதுல ஸ்ட்ராட்டஜிக்கை மட்டும் படிச்சுக்கோங்க. நம்ம கோர்ஸ்ல கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 30-40 வீடியோ மட்டும் பார்த்தாலே போதுமானது. ஓகே, கரண்ட் அஃபேர் முடிஞ்சா பாருங்க, ஹிஸ்டரி முடிஞ்சா பாருங்க, இல்லைன்னா இதை நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா இதுல அதிகமா படிக்க வேண்டியிருக்கும், கம்மியா தான் கொஸ்டின் கேட்கறாங்க. அதனால ஸ்ட்ராட்டஜிக்கை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து ரீசனிங்ல வந்து இந்த டாபிக்கை மட்டும் பார்த்தா போதும். நம்பர் சீரிஸ், டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ், பிளட் ரிலேஷன், லெட்டர் சீரிஸ், கோடிங் டிகோடிங், கேலண்டர், கிளாக், அனலாகி, கிளாசிபிகேஷன், ரேங்கிங். இதுல அனலாகி கிளாசிபிகேஷன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கக்கூடிய வேர்ட் அனலாகி, வேர்ட் கிளாசிபிகேஷன் தான் கேட்கறாங்க. இந்த டாபிக்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியலாட்ட பிரச்சனை இல்லை, நம்ம கோர்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இதுல எத்தனை கொஸ்டின் நான் ஏன் கொடுக்கல அப்படின்னா, இதுல எல்லா டாபிக்ல இருந்து எல்லா எக்ஸாம்லையும் கேட்க மாட்டாங்க. இதுல ஏதாச்சும் ஒரு 4 டாபிக்கை சூஸ் பண்ணிக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் ரிலேஷன், கோடிங் டிகோடிங், கேலண்டர், ரேங்கிங். இந்த 4 டாபிக் எடுத்துட்டு இந்த 4 டாபிக்ல இருந்தே 10 கொஸ்டினையும் கேட்டு முடிச்சிருவாங்க. ஸோ அப்படிங்கிறனால எந்த 4 டாபிக் கேட்பாங்கன்னு தெரியாது. ஸோ நீங்க எல்லா டாபிக்கும் படிச்சுக்கிட்டீங்கன்னா கன்ஃபார்மா எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால அட்டன் பண்ண முடியும். ஓகே, அடுத்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ் தான் மெயின். பிசிக்ஸ்ல இருந்து 20 கொஸ்டின் கேட்கறாங்க. கெமிஸ்ட்ரியில இருந்து 3, பயாலஜில இருந்து 2 தான் கேட்கறாங்க. அதனால பிசிக்ஸை மட்டும் நீங்க படிச்சுக்கிட்டாலே போதும். கெமிஸ்ட்ரி பயாலஜி கூட நீங்க ஸ்கிப் பண்ணா பண்ணிக்கலாம். ஆனா பிசிக்ஸ் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. நம்ம கோர்ஸ்ல இருக்கிறத எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. பிசிக்ஸ்ல இவ்வளவு டாபிக்ஸ் இருக்குது, இது எல்லாமே நம்ம கோர்ஸ்ல டீச் பண்ணிருக்கோம். நம்ம கோர்ஸ்ல இருக்கிறத படிச்சது போக இன்னும் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தமிழ்நாடு ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய 10th 11th 12th இருக்கக்கூடிய இந்த டாபிக்கை மட்டும் படிச்சா போதுமானது. மேத்ஸ்ல நிறைய டாபிக் இருந்தாலும் நம்ம கோர்ஸ்ல ஒரு 10 டாபிக் கிட்ட டீச் பண்ணிருப்போம், அதை மட்டும் படிங்க போதுமானது. அந்த வீடியோஸ் மட்டும் பாருங்க போதுமானது. அதுக்கப்புறம் படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இதுக்குமே நீங்க ஸ்கூல் புக், தமிழ்நாடு ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய 10th 11th 12th இருக்கக்கூடிய இந்த டாபிக்ல நம்ம டீச் பண்ணாததை பார்த்துக்கோங்க. பட் நம்ம டீச் பண்ணது மட்டும் போதும், மினிமம் ஸ்கோர் எடுத்துருவீங்க, அதுக்கும் மேலேயே நீங்க எடுத்துருவீங்க. ஓகே, ரொம்ப அதிகமா படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இப்போ நம்ம கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னால கோர்ஸுக்கான ஃபீஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க ஜாயின் பண்ண வேண்டியது ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல. ஓகே, ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இதுக்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1499. இதுக்கு வந்து 3 இயர் வேலிடிட்டி உண்டு. ஒரு வாட்டி நீங்க 1499 ரூபா பே பண்ணீங்க அப்படின்னா 3 வருஷம் வேலிடிட்டி உண்டு.
இதில் வந்து நாங்கள் எல்லா கிளாஸுமே பேசிக்கில் இருந்தால் டீச் பண்ணியிருப்போம், எல்லா கிளாஸுமே தமிழில் தான் டீச் பண்ணியிருப்போம், எல்லாமே வீடியோவாகவும் அவைலபிளாக இருக்குது. வீடியோவில் என்ன டீச் பண்ணோமோ அதுக்கான பிடிஎஃப்பும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஆல்ரெடி நாங்கள் டீச் பண்ணிட்டோம். இதை படித்து தான் நான் காட்டின அந்த ரிசல்ட் எல்லாமே வந்திருக்கு. ஓகே, இதை படித்தவங்க தான் இவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருக்காங்க, இன்னமும் செலக்ட் ஆக போகிறாங்க. ஸோ இது வந்து வெறுமனே இந்த எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, அக்னிவீர்லேயே வரக்கூடிய ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த மூணுக்குமே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சியில் வரக்கூடிய சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், கான்ஸ்டபிள், ஜெரி, சிஏபிஎஃப், சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டெனோகிராஃபர், செலக்ஷன் போஸ்ட் இந்த மாதிரி எக்ஸாமும் கவர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ரயில்வேல வரக்கூடிய ஆர்பிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர், ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள், என்டிபிசி, ஏஎல்பி, டெக்னீஷியன் இந்த மாதிரி ரயில்வே எக்ஸாமுக்கான சிலபஸும் அவைலபிளா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கான சிலபஸும் இந்த ஒரே கோர்ஸ்ல அவைலபிளா இருக்குது. நீங்க ஒரு வாட்டி ஜாயின் பண்ணிட்டு 3 வருஷத்துக்கு வேற எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண வேண்டாம், இதை மட்டும் படிச்சாலே போதுமானது. நீங்க எல்லா எக்ஸாமுக்கும், எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் இந்த ஒரு கோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்லயுமே வரக்கூடிய சைக்காலஜி கொஸ்டினுக்கு நீங்க இந்த கோர்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். ஆண்ட்ராய்டு ஆப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், iOS ஆப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், வெப்சைட்டுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நீங்க iOS ஆப்போ வெப்சைட்டோ யூஸ் பண்றீங்கன்னா OZWBU அப்படிங்கக்கூடிய இந்த ஆர்கனைசேஷன் கோட யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்க பிளே ஸ்டோர்ல கூட சந்துரு மேத்ஸ் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணி நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, சந்துரு மேத்ஸ் அப்படிங்கிற மாதிரி பிளே ஸ்டோர்ல சர்ச் பண்ணாலும் நம்மளோட ஆப் வரும். அதை கூட நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. ஒன்று நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க, இல்லைனா பிளே ஸ்டோர்ல போய் இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இதுல சாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க டைரக்டா ஆப்ல போய் ஆல் இன் ஒன் கோர்ஸை பாத்தீங்கன்னா இதுல வந்து 1999 இருக்கும். இதை நீங்க பே பண்ண வேண்டாம். 1499 பே பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க சேட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல சந்துரு மேத்ஸ்னு ஒரு நேம் இருக்கும். அதுல ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு நீங்க கேட்டாலும் கேட்கலாட்டையுமே நீங்க இன்ஸ்டால் பண்ணி 3 ஹவர்ஸுக்குள்ள நீங்க பே பண்ண வேண்டிய ஃபீஸ், அதாவது 1499 அப்படிங்கக்கூடிய ஃபீஸ் டீடைல்ஸ், அது மட்டும் இல்லாம எந்த அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணணும் அப்படிங்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூபிஐ ஐடி, இதெல்லாமே கொடுத்துருவோம். நீங்க இதுல ஏதாச்சும் ஒரு யூபிஐ ஐடிக்கோ இல்லைன்னா அக்கௌண்ட் நம்பருக்கோ 1499 பே பண்ணிட்டு இதே சேட்ல அதே சந்துரு மேத்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த இதுல வந்து நீங்க பே பண்ண ஸ்கிரீன்ஷாட்டை வந்து சென்ட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ஷாட் வந்து இந்த மாதிரி அனுப்புங்க. எந்த டைம்ல எந்த டேட்ல பே பண்ணீங்க, யாருக்கு பே பண்ணீங்க, எவ்வளவு அமௌண்ட், அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் நம்பர், இதெல்லாம் தெரியுற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கிரீன்ஷாட் வந்து அனுப்புங்க. ஸ்கிரீன்ஷாட்டை அனுப்பிட்டு 24 ஹவர் வெயிட் பண்ணுங்க. 24 ஹவருக்கு அப்புறம் உங்களோட கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ 24 ஹவருக்கு அப்புறம் நீங்க ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ்ல இந்த மாதிரி வந்துடும், பர்ச்சேஸ்டு கோர்சஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இதுல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ன்னு இருக்கும். இதுல ஸ்டார்ட் லேர்னிங் கொடுத்து நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுல சிஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, நிறைய கோர்ஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா சிஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்துடும். அதை கொடுத்து கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு கண்டென்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க. இந்த மாதிரி நிறைய ஃபோல்டர் வரும். இதுல அக்னிவீர் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டு, இதுல நேவி அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டு, நேவி எஸ்எஸ்ஆர்ங்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணீங்கன்னா இதுல நான் முன்னால கொடுத்திருந்த 60 டே டைம் டேபிள் இருக்கும். இப்போவுமே சேம் சிலபஸ் தான் அப்படிங்கறனால நீங்க இதே ஃபோல்டரை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணீங்கன்னா இதுல என்ன மாதிரி இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணீங்கன்னா இதுல எந்த மாதிரி நீங்க வந்து டெய்லி படிக்கணும் அப்படிங்கக்கூடிய டைம் டேபிள் அவைலபிளா இருக்கும். அந்த டைம் டேபிள் படி டெய்லி படிக்க வேண்டிய இங்கிலீஷ், சயின்ஸ், மேத்ஸ், ரீசனிங், ஜிகே வீடியோஸ் எல்லாமே இந்த ஃபோல்டர்ல அவைலபிளா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அந்த டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு குயிக்காக சொல்லிடுறேன். இப்போ டே 1ல வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸ்னு கொடுத்துருக்கேன். மேத்ஸ்ல வந்து நான் பர்டிகுலர் டாபிக் பற்றி கொடுக்கல. ஓகே, மேத்ஸ்ல வந்து ஒரு 60-70 வீடியோ கிட்ட இருக்கும். அதை டெய்லி ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னால் நான் மேத்ஸுக்கு என்னென்ன டாபிக்லாம் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் பார்த்து முடிச்சுருங்க. அடுத்ததா இங்கிலீஷில் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஃபோல்டரில் 2 வீடியோ பார்த்துக்கோங்க. ஃபிசிக்ஸில் ஒரு வீடியோ பாருங்க. ரீசனிங்ல நம்பர் சீரீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வீடியோ பாருங்க. இந்த மாதிரி நான் டெய்லி என்னென்ன டாபிக் கொடுத்துருக்கோன்னு அதை வந்து பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ ரீசனிங் 28 நாள்ல கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்த நாள்ல இருந்து உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கல் என்னென்ன டாபிக் பார்க்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பேன். அதுவுமே எல்லாமே அந்த ஃபோல்டர்லேயே அவைலபிளா தான் இருக்குது. ஓகே, இப்போ டே 61க்கு அப்புறம் இப்படின்னு கொடுத்துருப்போம். ஓகே, ஆனா நீங்க இதை பார்க்க வேண்டாம், இது ஓல்டு டைம் டேபிள் அப்படின்னால இதுல கொடுத்துருக்கதை பார்த்து நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இடியம்ஸ் மொத்தமே 3-4 வீடியோ தான் இருக்கும், அதை மட்டும் பார்த்தா போதும். சினானிம்ஸுமே மொத்தமே 3-4 வீடியோஸ் தான் இருக்கும், அதை மட்டும் பார்த்தா போதும். அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா பார்க்கறனாலும் வீடியோஸ் அவைலபிளா இருக்குது. அது எங்க இருக்குது அப்படிங்கிறத நான் அந்த ஃபோல்டர்ல இருக்கக்கூடிய வீடியோலயே சொல்லியிருப்பேன். பேசேஜ் ரீடிங் கண்டிப்பா பார்த்துக்கோங்க, அதுல வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. பயாலஜி, கெமிஸ்ட்ரிலாம் நீங்க ஸ்கிப் பண்ணா பண்ணிக்கலாம். பட் டைம் இருந்தா, படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க படிச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி ஹிஸ்டரியும் கரண்ட் அஃபேர்ஸுமே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 60 டே டைம் டேபிளை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் டைம் இருந்தா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கல நிறைய வீடியோஸ் இன்னும் இருக்குது. நான் டைம் டேபிள கொடுத்தது போக இன்னும் இருக்குது.
அதையும் பார்க்கணும்னா நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ பிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிசிக்கல் டெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் மேலுக்கு பார்க்கலாம். 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் இருக்கும், 6 நிமிஷம் 30 செகண்ட்ல கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்குவாட்ஸ் வந்து 20 கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். புஷ்அப்ஸ் 15 பண்ற மாதிரி இருக்கும். சிட்அப்ஸ் வந்து 15 பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மார்க்லாம் கிடையாது, இந்த டைமுக்குள்ள எடுக்கணும். இத்தனை எடுக்கணும் அப்படிங்கறது வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணா போதுமானது, குவாலிஃபை ஆனா போதுமானது. ஓகே, அதே மாதிரி ஃபீமேலுக்கு வந்து 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் 8 நிமிஷத்துல கம்ப்ளீட் பண்ணணும். ஸ்குவாட்ஸ் 15 எடுக்கணும், புஷ்அப்ஸ் 10 எடுக்கணும், சிட்அப்ஸ் 10 எடுக்கணும். ஓகே, இதுக்கு முன்னால ஃபீமேலுக்கு புஷ்அப்ஸ் இல்லாம இருந்துச்சு, ஆனா இந்த வருஷம் அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல இருக்குது அப்படிங்கிற மாதிரியே கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த சேஞ்சஸ் வந்து புதுசா பண்ணிருக்காங்க. ஸோ இதுல வந்து உங்களுக்கு நேவிக்கு போறீங்க, கண்டிப்பா ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கத்துக்கிறது நல்லது. ஏன்னா கண்டிப்பா உங்களோட ஜாப் வந்து அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஆனா கண்டிப்பா தெரிஞ்சவங்கள தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ரூல் கிடையாது. நீங்க இப்போ அப்ளை பண்றப்ப உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியாம இருக்கலாம், ஆனா ட்ரைனிங் போறதுக்கு முன்னால நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஓகே, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை, ஆனா கத்துக்கிட்டீங்கன்னா நல்லது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா ஹைட் எவ்வளவு இருக்கணும்னா, இதுக்கு முன்னால மேல் ஃபீமேலுக்கு தனித்தனி ஹைட் கொடுத்துருந்தாங்க. ஆனா இப்போ மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே 157 சென்டிமீட்டர் மினிமம் இருக்கணும். ஸோ ஹைட் கம்மியா இருந்தாலுமே நீங்க ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாலுமே இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகே, இப்போ இதுல நீங்க வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாலும் எலிஜிபிள். நீங்க ஸ்பெக்ஸ் போடாம 2 கண்ணிலுமே 6/12 6/12 இருக்குது அப்படின்னா போதுமானது. ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிறப்போ 6/6 6/6 இருக்கணும், கலர் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிறவங்க எலிஜிபிள் தான் இதுக்கு. ஆனா ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிறப்போ 6/6 இருக்கணும், ஸ்பெக்ஸ் போடாதப்போ 6/12 இருக்கணும். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்க எலிஜிபிள் தான். ஓகே, அடுத்ததா இதுக்கான லீவ் வந்து ஒரு வருஷத்துக்கு 30 நாள் லீவ் கன்ஃபார்மா கொடுத்துருவாங்க. அது போக உங்களுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்குது அப்படின்னா டாக்டர் வந்து எவ்வளவு நாள் மெடிக்கல் ரெஸ்ட் கொடுக்குறாரோ அந்த ரெஸ்ட் வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, சேலரி எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வருஷத்துக்கு இருக்கக்கூடிய சேலரி. ஓகே, இப்போ வருஷம் ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு வந்து 30,000 சம்பளம். இதுல உங்க கைக்கு வந்து 21,000 கிடைக்கும். 9,000 வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்பஸ் ஃபண்ட்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது நீங்க 4 வருஷம் முடிச்சு வர்றப்போ பல்க் அமௌண்ட் அவங்க கையில கொடுப்பாங்க. ஓகே, செகண்ட் இயர்ல வந்து இந்த சேலரி, தேர்ட் இயர்ல இந்த சேலரி, ஃபோர்த் இயர்ல இந்த சேலரி. ஸோ 4 வருஷம் முடிச்சு வர்றப்போ மொத்தமா இங்க ஒரு 5.02 lakhs, அதே மாதிரி இங்க 5.02 lakhs, மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம். ஓகே, 10 லட்சம் வந்து இந்த 5.02 உங்க சம்பளத்துல இருந்து பிடிச்சது, இந்த 5.02 கவர்மெண்ட் கொடுத்தது. ஸோ டோட்டலா 10 லட்சம் அப்ராக்சிமேட்டா வந்து உங்க கையில கொடுத்துருவாங்க. நீங்க 4 வருஷம் முடிச்சு வர்றப்போ மாசம் மாசம் சம்பளமும் கொடுப்பாங்க. அது போக நீங்க 4 வருஷம் முடிச்சு வர்றப்போ 10 லட்சம் வந்து உங்க கையில கொடுத்துருவாங்க. அது எதுக்காக அப்படின்னா, கண்டிப்பா நீங்க இதுல இருந்து வெளியில வந்த உடனே உங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. அடுத்து நீங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக படிக்கலாம், இல்லைன்னா அடுத்து நீங்க வேற ஒரு பிரைவேட்ல வேலை தேடலாம். அந்த டைம்ல உங்களுக்கு பினான்சியல் சப்போர்ட் தேவை அப்படிங்கிறதுக்காக இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது போக இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 100 பேர் செலக்ட் பண்றாங்கன்னா அதுல 25 பேரை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதுல நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தீங்க, அந்த 4 வருஷத்துல உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துன்னா உங்களை கன்ஃபார்ம் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. பெர்மனன்ட் சர்வீஸ்ல நீங்க போயிருவீங்க. ஓகே, இதுல பென்ஷன் கிடையாது, அக்னிவீரா இருக்கிறவங்களுக்கு பென்ஷன் கிடையாது. ஓகே, நீங்க வெளியில வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வர முடியாது. ஓகே, 4 வருஷம் சர்வீஸ்ல நீங்க வெளியில வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. தவிர்க்க முடியாத காரணம், உங்களுக்கு ஒரு பெரிய இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா வேணா வெளியில வரலாம். மற்றபடி சும்மா ஒரு காரணம் சொல்லிட்டு நீங்க வெளியில வர முடியாது. ஓகே, எக்ஸர்விஸ்மென்ட் ஸ்டேட்டஸ் இதுக்கு கிடையாது. இந்த அக்னிவீரா இருக்கவங்க வந்து எக்ஸர்விஸ்மென்ட் கேட்டகரியில வர மாட்டீங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம். நீங்க பெர்மனன்ட் கமிஷன்ல வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க வெளியில வந்தீங்கன்னா எக்ஸர்விஸ்மென்ட் ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. ஆனா இதுல வந்து எக்ஸர்விஸ்மென்ட் ஸ்டேட்டஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனா எக்ஸர்விஸ்மென்ட் கோட்டா இல்லாம அக்னிவீர் கோட்டானே இன்னும் ஃபியூச்சர்ல நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல வரப்போகுது. ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த 4 வருஷம் சர்வீஸ்ல இருக்கிறப்போ இந்த இதுல இருக்கக்கூடிய, அதாவது இந்த நேவில இருக்கக்கூடிய மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், கேண்டீன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சர்வீஸ்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ கிளியர் ஆயிருக்கும் நம்புறேன். ஓகே, இப்போ இதுல நீங்க அப்ளை பண்றதுக்கு எல்லாருமே அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 550 ரூபா பே பண்ணணும். அது போக 18% ஜிஎஸ்டியும் சேர்த்து பே பண்ணணும். இதுல எந்த ரிலாக்ஸேஷனும் கிடையாது, எல்லாருமே பே பண்ணணும். இதுக்கான ட்ரைனிங் வந்து நவம்பர் 2024 ஸ்டார்ட் ஆக போது INS சில்கா ஒடிசால தான் வந்து ட்ரைனிங் இருக்கும். ஸோ இதுல கண்டிப்பா நீங்க அப்ளை பண்றப்பவே உங்க கையில மார்க் ஷீட் இருக்கணும், டொமிசில் சர்டிபிகேட் இருக்கணும். டொமிசில் சர்டிபிகேட்னா நீங்க தமிழ்நாட்டுக்காரர் தான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப். ஓகே, நீங்க பிறப்பிட சான்று, இருப்பிட சான்று, குடியிருப்பு சான்று, அதுல ஏதாச்சும் ஒன்று வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, குடியிருப்பு சான்று இல்லைன்னா இருப்பிட சான்று, இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி வாங்கினது இருக்குது அப்படின்னா அதுவே போதுமானது. ஏன்னா இதுல தமிழ்நாட்டுக்குன்னு தனியா வேகன்சி உண்டு, தமிழ்நாட்டுக்கு தனியா கட் ஆஃப் உண்டு. ஸோ நீங்க தமிழ்நாட்டுக்காரர் தான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் வந்து இந்த சர்டிபிகேட் தான். ஸோ இது கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கணும். NCC சர்டிபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்க வச்சுக்கோங்க, இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை.
அதுக்காக வந்து போனஸ் மார்க் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல சொல்லலை. ஓகே, ஸோ இருந்தால் நீங்கள் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு வேளை ஃபிசிக்கல் போகிறப்போ அதை நோட் பண்ணிட்டு, இல்லைனா ட்ரைனிங்கில் உங்களுக்கு ஏதாச்சும் இதால பெனிஃபிட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறப்போ நார்மலாக மற்ற எக்ஸாமுக்கு அப்லோட் பண்ணுற மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிடக்கூடாது. பாஸ்போர்ட் சைஸ் தான், ஆனால் அதில் வந்து ஒரு சில கண்டிஷன் இருக்குது. 10 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். இது ஏப்ரல் 2024 அப்புறம் எடுத்த ஃபோட்டோவாக தான் இருக்கணும். ஓகே, நீங்கள் மே மாதம் எடுத்த ஃபோட்டோவை தான் அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த ஃபோட்டோவில் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, முக்கியமான கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கணும்னா, நீங்கள் ஒரு ஸ்லேட்டை பிடிச்சிருக்கணும். ஓகே, நீங்கள் ஒரு ஸ்லேட்டை பிடிச்சிருக்கணும். அந்த ஸ்லேட்டில் வந்து எந்த டேட்டில் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படிங்கிறத எழுதியிருக்கணும். ஓகே, அந்த ஸ்லேட்டில் வந்து பிளாக் கலர் ஸ்லேட்டில் ஒயிட் கலர் சாக் பீஸில் என்ன எழுதிருக்கணும்னா, உங்களோட நேம் ஃபர்ஸ்ட் எழுதணும். நேம் வந்து ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுக்கு கீழே DOP, டேட் ஆஃப் பர்த் கிடையாது, டேட் ஆஃப் ஃபோட்டோ, எந்த டேட்டில் ஃபோட்டோ எடுத்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1/5/2024 இந்த மாதிரி டேட்டும் எழுதிடணும். ஓகே, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபோட்டோவை தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நார்மல் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிடாதீங்க. பேக்ரவுண்ட் வந்து லைட் பேக்ரவுண்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த நேம் எழுதுறப்போ வந்து கேபிட்டல் லெட்டரில் எழுதிருக்கணும். ஸோ இதெல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு நல்லா ஹேர் கட் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்க. ஓகே, அதே மாதிரி அப்ளை பண்ணுறப்போ லைவ் ஃபோட்டோகிராஃபும் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது எப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம அப்ளை வீடியோ போடுறப்போ பார்த்துக்கலாம். ஸோ அடுத்ததாக நான் ஆல்ரெடி சொன்னது தான், பட் ஃபைனல் டேட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 27 மே 2024. இதுக்கு முன்னால் அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மறக்காமல் எல்லாரோடையுமே ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.